ஜாலிதான். பெட்டோட இருக்கிற எனக்கு வீட்டுக்குள்ள கஷ்டமா இருந்தது. இப்ப ஜாலியா இருக்குது. வெளியே வந்தோட ஜாலிதான். ஒரு சூப்பர் மார்க்கெட் கொண்டு வந்ததுக்கே ஜாலி. மனுஷங்க எப்படி காஞ்சு போயிருக்காங்கப்பா. வெளியவே போகாம பாக்குறதுக்கு எல்லாரும் அப்படி இவங்க எப்படி பண்றாங்க, அப்படி போறாங்க, ஜாலியா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க நிலைமைய பாத்தீங்களா? ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்ததுக்கே டான்ஸ் போடுற அளவுக்கு ஜாலியா இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு நாங்க டிப்ரெஷன்ல இருக்கோம்னு பாருங்க. ஜாப்னு ஓடிட்டு இருக்கோம். So sad. எஸ். உன்னோட ஃபேவரட்லாம் நிறைய இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம். நான் டயட்ல இருக்க போறேன். நான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்க. அது என்னமோ திடீர்னு இந்த சாக்லேட் வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் ஃபேவரட் ஆயிடுச்சு. அதனால இதை நான் வாங்கியிருக்கேன் சாப்பிட்றதுக்காக. எதுக்கு வாங்குறீங்க? இது வந்து ஹேண்ட்கி. நாங்கள் கிச்சனில் வந்து கை துடைக்கிறதுக்கு ஆன்டிக்கு இல்லை ஹேண்ட்கி. ஒரு ஆன்டிலே மணி நகைட்ஸ் யூஸ் பண்றது, இந்த நைட்டி கேட்ஸ் யூஸ் பண்றது, அதெல்லாம் பண்ணோம்னா அது எப்படி அடிப்படையில் அடிப்படுதோ அது மாதிரி நம்மளும் அடிப்படுவோம். அதனால டாடி பனியன் தான் எப்பவே அது சோகமா இருக்காது. ரெடி தமிழ்நாட்டில் இருக்கிற ஏன்னா உருப்படாம இதெல்லாம் யோசிச்சுதான். எவ்வளோ பெருசு இருக்கு மம்மி. அந்த ஃபேன் பக்கத்துல நீ எவ்வளோ குட்டியா இருக்கவ. அம்மம்மா போய் தேடி தேடி இது இப்போ வந்து வாஷிங் லிக்விட் வந்து தேடிட்டு இருக்காங்க. டாடி டயர்டாகி அதுக்குள்ளே உட்காந்துட்டாரா? இப்போதான் ஆரம்பிச்சிங்க. என்ன அது வச்சிருக்காரு? என்னோட ஃபேவரட். ஆக்சுவலி நான் வந்து சாக்லேட்டே சாப்பிட மாட்டேன். அது என்னமோ திடீர்னு இந்த சாக்லேட் வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் ஃபேவரட் ஆயிடுச்சு. அதனால இதை நான் வாங்கியிருக்கேன் சாப்பிட்றதுக்காக. எதுக்கு வாங்குறீங்க? இது வந்து ஹேண்ட்கி. நாங்கள் கிச்சனில் வந்து கை துடைக்கிறதுக்கு ஆன்டிக்கு இல்லை ஹேண்ட்கி. ஒரு ஆன்டிலே மாதிரி ஒரு அதெல்லாம் அது இது பாருமா. இது வந்து கருத்துணி மாதிரி பிடிச்சிக்கிறதுக்கு சாப்பாடுலாம் இறக்கிறதுக்கு அது மாதிரி கை துடைக்கிறதுக்கு இது அந்த ஷீட் மாதிரி ஒன்று வருமே. நீ என்ன சொன்ன? ஆன்டிக்கியா? ஆன்டிக்கியா அது திக்கா இருக்குன்னு சொன்னா அது இதுவாயிடும். இது வந்து சாப்பாடுலாம் வடிக்க சாப்பாடு பிடிக்கிறது அந்த துணியில பிடிக்கிறாங்க. அதனால இது பண்ணக்கூடாது. உனக்கு வாழ்க்கை அது மாதிரி ஆயிடுமா? உனக்கு அந்தளவு மணி நகைட்ஸ் யூஸ் பண்றது, இந்த நைட்டி கேட்ஸ் யூஸ் பண்றது, அதெல்லாம் பண்ணோம்னா அது எப்படி அடிப்படையில் அடிப்படுதோ அது மாதிரி நம்மளும் அடிப்படுவோம். அதனால டாடி பனியன் தான் எப்பவே அது சோகமா இருக்காது. ரெடி தமிழ்நாட்டில் இருக்கிற ஏன்னா உருப்படாம இதெல்லாம் யோசிச்சுதான். ஓகேவா? அப்படிதான் புதுசாக கண்டுபிடிச்சாதான் புதுசாக யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா பழைய கிழிஞ்சு பண்ணி ஒரு ஓட்ட டவல் வச்சு ஓட்ட பண்ணி கொடுப்பாரு. அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா? புது டவலா பார்த்து யூஸ் பண்ண இப்படி ஏதாவது நம்ம அது போட்டாதான் நம்மளுக்கு புதுசாக கிடைக்கும். என்ன வேணும்? உடனே அந்த ரூம் ஃப்ரெஷ்னர், பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் வைப்பி. அது வேணுமா? வேணுமா? எது பாரு, என்ன ஃப்ளேவர் வேணும்? சுகரா மாமா? சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அதனால நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் அதுதான் யூஸ் பண்ணுவோம். அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரௌன் சுகர். ஓகேவா? மிளகு சீரகம் வாங்குகிறோம். மிளகாத்தூள் இருக்கிறதுக்கு மிளகா, சீரகம் வாங்குகிறோம். ரசப்பொடி அரைக்கணும், சாம்பார் பொடி அரைக்கணும். அதனால குவான்டிட்டி நிறைய வாங்குறோம். என்ன வாங்க போற? நாட்டு வெல்லம் வாங்க போறியா? வெல்லம், நாட்டு வெல்லம் வாங்க. கருப்பட்டி வெல்லம். கருப்பட்டி நிறைய வந்து இந்த ரோட் சைடெல்லாம் கருப்பட்டி வெல்லம்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று வச்சுருவாங்க. ஆனால் இங்கே நாங்கள் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பியூராக கிடைக்கும் கருப்பட்டி வெல்லம். என்ன யூஸ் பண்ண போகிறோம்? இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். அந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்காங்க. பாஸ்மதி ரைஸ் அண்ட் சென்னா, ஒயிட் சென்னா, இது ரெண்டும்
வாங்கியிருக்கேன். அதில் வெயிட் போட்டு பார்ப்போம் 2 கிலோ இருக்கா அப்படின்ட்டு. போடு போடு. உடனே ஒரு எடுத்துருவா எக்ஸ்ட்ரா அந்த அதை வந்து அள்ளி வைப்பீங்க. 1 கிலோன்னு 2 கிலோ எடுத்துட்டு வந்திருக்க. 2 கிலோ தாங்க எடுத்தேன். 1 கிலோல எந்த முளைக்குங்க எங்களுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே ஹோல்ஸ் இதில் இருக்கும், லூஸில் இருக்கும். நமக்கு தேவையானது எடுத்துகிட்டு வந்து நம்மளே வெயிட் போட்டு பார்த்துட்டு ஓகே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அதுதான் இங்கே நல்லா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. இங்கே வரைக்கும் போகாமல். நீ என்ன எடுத்துறாங்க மாமா? நான் பொன்னி அரிசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆஃப் வச்சுருங்க. 56 இருக்கு. நீ என்ன எடுத்த? நட்ஸில் வாங்குவோம். பவர் மில்க் ஷேக்காக என்ன வாங்குகிறோம் அப்படின்னா நட்ஸ் எல்லாம் வாங்குகிறோம். பாதாம், பிஸ்தா, அப்புறம் என்னென்னமோ எல்லாம் நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்து ஒரு மில்க் ஷேக் குடிச்சு வச்சுக்கோம். பவர் இதுல மட்டும் இந்த துணி கடையில இருக்க மாதிரி இது போட்டு வச்சிருக்காங்க. அவர் வந்து கார்ல இது எல்லாத்தையும் வந்து மூட்டை கட்டிய கட்டுக்காக மூட்டை பேக் எல்லாம் வந்து சொல்லி வச்சிருக்காரு இதுல. ஏன்னா இன்னுமே எடுத்துட்டே இருக்கீங்க. நட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்டா, நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்க வேண்டாமா? இது எடுத்துக்கலாம். எவ்வளோ பெருசு இருக்கு மம்மி. அந்த ஃபேன் பக்கத்துல நீ எவ்வளோ குட்டியா இருக்க. வந்து வெள்ளை எள்ளு, அதாவது சீசம் சீட்ஸ் இருக்கு இல்லையா, இது என்னன்னா வந்து போன் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுமா. டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு மார்னிங் வந்து ஹாட் வாட்டர் குடிச்சோம்னா. அதனால இதை ட்ரை பண்ணலான் இருக்கேன். எடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் வந்து சிறுதானிய ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும், அது இல்லை. அதனால நாங்கள் வந்து இங்கேருந்து டிமார்ட் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டிமார்ட் போயிட்டு கொஞ்சம் விட்ட ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரேடியாக வீட்டுக்கு போக போகிறோம். இப்போதைக்கு பிளான் அவ்வளோதான். திடீர்னு ஏதாவது வேறு ஏதாவது தோணுச்சுன்னா வேறு ஏதாவது பிளான் மாற்றுவோம். சொல்லுமா ரோஸ் மில்க் சொல்லு என்னது? சின்ன வயசுல சங்கீதா வந்து தண்ணி பாட்டு கொடுத்தோம்னா அது இல்லை ரோஸ் மில்க் வீட்டுக்கு போக பார்த்து கேட்போம். அப்படியா? அதானுவா. ஓ, அப்போ தண்ணி பதில் ரோஸ் தண்ணி தாகம் போக. அப்போ சோனா இப்போ தண்ணி தாகம்னு சொல்லியிருக்கு. என்ன சோனா வேணும்? ஐஸ்கிரீமாடா? எனக்கு வந்து பாஸ்க்ல இருந்து கோல்டு காஃபி வேணும். ஓஹோ, கதை அப்படி போகுது. ஓகே ஓகே போயிடலாங்க பாஸ். ஓகே கழிச்சு வராரு. அடுத்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டிமார்ட் பாய். வீட்டுக்குள்ளேயே எங்கள் 2 பெட்டோட இருக்கிற எனக்கு வீட்டுக்குள்ள கஷ்டமா இருந்தது. இப்போ ஜாலியாக இருக்குது. வெளியே வந்தோடனே ஜாலி தான். வேறு ஒரு சூப்பர் மார்க்கெட் கொண்டு வந்ததுக்கே ஜாலி. மனுஷங்க எப்படி காஞ்சு போயிருக்காங்கப்பா. வெளியவே போகாம என்ன பார்க்கறதுக்கு எல்லாரும் அப்படி இவங்க இப்படி பண்றாங்க அப்படி போறாங்க ஜாலியா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க நிலைமையை பார்த்தீங்களா? ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்ததுக்கே டான்ஸ் போடுற அளவுக்கு ஜாலியா இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு நாங்க டிப்ரெஷன்ல இருக்கோம்னு பாருங்க. அப்படியே ஜாப்னு ஓடிட்டு இருக்கோம். So sad. எஸ். நாங்க டிமார்ட் போலான்னு பார்த்தோம். ஆனா வந்து எங்க டாடி இங்க ரேவதி ஸ்டோர்ஸ்னு ஒன்று திறந்துருக்காங்க பல்லாவரத்துல, அங்கேயே கூப்பிட்டு வந்துட்டாரு. சரி இங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். சோனோட ஃபேவரெட்லாம் நிறைய இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம். நான் டயட்ல இருக்க போறேன். நான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்க. பிளாக் ரைஸ் மட்டும் தான் வாங்கினேன். இதுமா இந்த பாரு அச்சி கேட்டு என்ன பாக்குறீங்க? சைலண்டா பாத்துட்டே இருக்கிறீங்க. நான் டயட் ஆரம்பிக்க போறதுனால டேட்ஸ் வேணும். எவ்வளோ டேட்ஸ் நல்லா இருக்கும் தெரியும். இந்த மாதிரி எது இதுவா? பார்க்கவே நல்லா இல்லை. பார்க்கவே சுகர் ஊத்துன மாதிரி இருக்கு. எது? லயன் டேட்ஸா? நல்லா இல்லை பார்க்கவே. எல்லாம் வாங்குவீங்க? அதுதான் ஜவர்சி அப்பளம், அப்புறம் ஆனியனா வெங்காயம் வத்தலாம். இதை பட்டாணி சும்மா ஈவினிங்ல பொரிக்கிறதுக்கு. நான் டயட்டு கேட்டேனே. மில்லட்ஸ் எல்லாம் வாங்குனீங்களா? மில்லட்ஸை பார்த்துட்டு இருக்கோங்க மேடம். என்ன மில்லட்? அதெல்லாம் அங்கே லூஸ் வாங்க எல்லாமே இருக்குங்க. நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்க.
அப்படியே ஹோல்சேல் கடையில் பார்க்கலான்னு இருக்கோம். ஹோல்சேல் கடையில் பார்க்க போறீங்க. இங்க பேரு நீ கேட்டியே இந்த சிகப்பரிசி ப்ரௌன் ரைஸ் மட்ட அரிசி இது சாப்பிட்டு இப்போ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன். டூர்க்குள்ளே பார்த்துட்டே இருங்க. நம்பிட்டேன். வந்து எல்லா மில்லட்டுமே இருக்கு பாருங்க. லிட்டில் மில்லட் ப்ரொமோஷன் ஆமாம்மா. கஸ்தூரி மேத்தி ஆக்சுவலி இது வந்து குருமாக்கு அதுக்கப்புறமா நல்ல ஃப்ளேவர் வரும். லாஸ்ட்டாக வந்து இது வந்து ஸ்மாஷ் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கஸ்தூரி மேத்தி. வெஜிடபிள் செக்ஷனும் இருக்கும். அதில் வந்து என்ன வாங்க போடுற? நீங்கள் இங்கே வந்து செக் அவுட் பண்ணலாம். ரேவதி ஸ்டோர்ஸ்.